அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லோரும் பெறலாம் ஞானம். நம்முள்ளே இருக்கும் நமசிவாய பழத்தை கனிய வைக்கும் ஞான வழியை திருமூலரின் கீழ்க்கண்ட பாடலின் மூலம் அறியலாம். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது, நன்று கண்டீர் நல் நமசிவாய பழம், தின்று கண்டேற்கு இது தித்தித்தவாறே. தெய்வம் ஒன்றே, யாவரும் ஒப்புக்கொண்ட உண்மை இது. அதுபோலவே ஆன்மாவும் ஒன்றே. எத்தனை கோடி உயிரினங்கள் இருந்தாலும் உயிர் ஒன்றே, ஆன்மா ஒன்றே. அதில் எந்த பேதமும் கிடையாது. ஒரே மண்ணை வைத்து குயவன் பல பல பாண்டங்களை செய்வது போல மாயக் குயவனார் இறைவன் ஒரே ஆன்மாவை வைத்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக படைத்து விட்டான். ஞான சர்க்குரு மூலமாக மெய்ப்பொருள் உபதேசம் திருவடி தீட்சை பெற்று தவம் செய்யும் ஆத்ம சாதகர்கள் இறைவன் ஒருவரே என்றும் அவரே எண்ணிலா ஆத்மாவாக உருவாகி அருள் புரிகிறார் என்றும் அறிந்து கொள்வர். இந்த பாடலில் திருமூலர் நமசிவாய பழம் என்று கண்ணையே குறிப்பிடுகின்றார். எப்படி எனில், திருவடி தவம் செய்கின்ற போது பஞ்சபூதமும் இணைந்த பஞ்சேந்திரியங்களில் ஒன்றான நமது கண்ணானது கண்மணி ஒளி பெருகி பெருகி கண்ணி கனிந்து பழமாகி விடுகின்றது. ஞானத்தால் ஒளியால் பக்குவப்பட்ட பழுத்த பழம் நமது கண். நமசிவாய பழம் யாருக்கு தித்திக்கும் என்றால், கண்மணியில் ஞான தவத்தால் ஒளியை பெருக்கி கனிய வைத்து பழமாக்கி உட்கொண்டு, அதாவது உட்கொண்டு என்றால் கண்மணி வழி உள் சென்று ஆத்மஸ்தானத்தை அடைந்து கண்டவர் உணர்ந்தவர் தித்திப்பை பெறுவர். ஞானப்பழம் என்பது நமது கண். அதன் தித்திப்பை அறிந்து உணர திருவடி தவமே வழி. திருவடி தவம் செய்வது எப்படி என்பது பற்றிய விளக்கங்களை தந்து திருவடி தீட்சையும் தந்து கன்னியாகுமரியில் உள்ள தங்கஜோதி ஞான சபை ஞான தொண்டாற்றி வருகின்றது. மேலும் திருவடி தீட்சை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள வள்ளல்யார்.com என்ற இணையதளத்தை அன்பர்கள் பார்வையிடலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். ஞான சர்க்குரு திரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடிகளே சரணம் சரணம்.